1 மாசத்துக்கு முன்னாடி அவர நானும் இன்டர்வியூ எடுத்திருந்தேன். அப்போ ரொம்ப ஆக்டிவா இருந்தாரு. இவர் நினைக்கவே முடியல. இவர் வந்து உடம்பு சரியில்லாம இருக்கக்கூடிய ஒரு நபரா அப்படின்ற மாரி நினைக்கவே முடியல. அது இல்லாம நீங்க வந்து கரெக்ட்டா 1 வாரத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 1% உங்களுக்கு தோணுச்சா? இவருக்கு வந்து உடம்பு சரியில்லாத உடம்பு மாரி இருக்காரு. சரியில்லைங்கிறது தோணுச்சுல்ல பார்த்தேன். அவர் ஓகே. நடக்க முடியல அன்னைக்கு. அன்னைக்கு நான் வந்து வெளியில வரும்போது ரொம்ப தாங்கி தாங்கி நடத்த நீங்க அந்த ஃபங்ஷன்ல ராஜா சார் ஃபங்ஷன்ல கூட பார்த்துருப்பீங்க. ரொம்ப ம், பொறுமையா ம். நடந்திருப்பாப்ல. ஆ. கால் கொஞ்சம் வீங்கி இருந்தது. அப்ப வீங்கி இருக்கும்போது என்னப்பா என்ன மாப்பிள மாப்பிளன்னு தான் 2 பேரும் ம். பேசுவோம். என்ன மாப்பிள கால் வீங்கிருக்கு? இல்ல மாப்பிள நேத்து இதுல டிராவல்ல இருந்தேன். அது சும்மா கால தொங்க ரொம்ப வீங்கி போச்சு அப்படின்னாப்ல. பட் இருந்தாலும் அன்னைக்கு எனக்கு அது சரியா டக்குன்னு அப்படி தோணல. அந்த ஒரு இதுல நமக்கு டிராவல் பண்ணும்போது சில பேர் கால் தொங்க போட்டா நாங்க நெறைய இந்த மாரி டிராவல் பண்ணியிருக்கோம். டிராவல் பண்ணும்போது இந்த மாரி வந்து நடக்கும். இல்லாம இருக்காது. நின்னுகிட்டே ஷோ பண்ணும்போது, இந்த மாரிலாம் வந்து இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த மாரி நெனச்சுட்டு சரி ஓகே மாப்ள ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னா, அவரே தான் நீ டிரைவ் பண்ணிட்டு எங்கேயோ வெளியில போறேன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ தனியாவே. முடிச்சுட்டு தனியா தான் போனாங்க. ஓகே. ஸோ அப்ப நமக்கு அந்த இது வராது இல்லையா? நல்லா பேசுறாப்புல, ம். கால் மட்டும் லைட்டா அப்படி வீங்கியிருக்கு அப்படிங்கிறது. அந்த ஒரு சிம்ப்டம் வந்து அப்பயே இருந்திருக்கு போல இருக்கு. ஓகே. ஆமா. அதுவே ரொம்ப சீரியஸா இருந்திருக்குன்னு நெனைக்கிறேன். ஓகே. அந்த ஜாண்டிஸ் ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து அந்த அதோட தாக்கம் தான் இது அப்படின்ற மாரி. இருக்கலாம். ஏன்னா ஜாண்டிஸ் வந்துட்டாவே சொல்லுவாங்க, ரீ அட்டாக் ஆகாம பார்த்துக்கணும் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ அது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மெடிக்கலா நம்ம சொல்ல முடியாது. நமக்கு ரிப்போர்ட் எதுவும் தெரியாது.